வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வரவேற்கிறேன். 31/1/2026 சனிக்கிழமை அன்னைக்கு 4 மாடு விற்பனை போகிறனுங்க. 4 மாட்டை பாருங்கள். 4 மாடுமே புது மாடு. இது ஃபஸ்ட்டு மாடு. தலையீட்டு கெடேறிதே கறவை ஒரு 3 சூறு எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் பதுவான மாடு. நீங்கள் பெரிய மாடு அந்த மாதிரி நினைக்க மாட்டோம். பதுவான மாடு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா கரை 3 வரும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 26,000. செனை இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்குமே தவிர உறுதியான செனை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஃபஸ்ட்டு மாடு. அப்புறம் அடுத்து 9 மாதம் செனை மாடெல்லாம் இருக்குது. காமிக்கிற பாருங்கள். கொண்டு போய் நீங்கள் நல்ல முறையாக ஒரு 10 ஈத்துக்கு வச்சு கறக்கலாம். நல்ல கால் 15 மாடு யார் வேணாலும் கறக்க நிற்கிது. 3க்கு மோசம் வராது. அடுத்து இதெல்லாம் பக்குவம் பண்ணோம்னா 6 மஞ்சு 11 லிட்டர் வரும். மாடு பதுவான மாடு. அதனால தான் அதுக்கு தகுந்த விலை வெறுமாடு ரேட்டுக்கு தான் நான் போட்டுக்கிறேன். காம்பு கோணம் நயா சொரப்பு எல்லாம் இருக்குது. வாங்கிட்டு போகிற நண்பர்களும் கொண்டு போய் புலம்பாமல் கறந்து பக்குவம் பண்ணுங்க. வாங்கி மாடு கட்டித்தர போனதையுமே இப்போ தான் நாள் ஒரு ஆள் கொடுத்து அப்படித்தான் நான் வெவ்வாடு விட்டு கிடக்கிறேன். புலம்புல அப்பா நம்மளுக்கு கொடுத்தவங்களுக்கே ஒரு இது இல்லாமல் போயிடும். 400 ரூபாக்கா காசை எண்ணி கொடுத்தே வாங்கிட்டு வரணுங்க. அது கண்டு நீங்களும் கொண்டு போய் பக்குவம் பண்ணி கறங்க. ஒரே ஒருத்தர் 3 மாடு எடுத்தார். அவர் புலம்புலங்க. என்னால் தாங்கவே முடியல. இங்கே உண்டானதை சொல்லி கொடுத்து. அடுத்து 2வது மாடு. இது 2வது மாடு பார்த்திங்கன்னா 9 மாத செனை. பால் அந்த நீர்ப்பால் வந்துருச்சு. நீ வைக்கிற மாடி மாடு நல்லா நெட்டோட்டு இருக்குது. மாடு நல்லா பெருவட்டுங்க. ஈனாலும் மடி வச்சாலும் 70 ரூபா 50 ரூபாய்க்கு போகிற மாடுதே. இன்னி பருத்தி விதையெல்லாம் வச்சு ஏற்ற முடியாதுன்னு 1 மாதம் தானே இருக்குது. ஏதோ ஒரு காக்கிலாம் வச்சு அப்படியே கொஞ்சம் பக்குவம் பண்ணோம்னா ஏதோ ஒரு மூட்டை அப்படியே வச்சு திங்க வச்சோம்னா போதும். மாடு நல்லா கறக்க. இது கண்ணு போடுச்சுன்னா எவ்வளோ கறக்கும் உங்களுக்கு 8 16 லிட்டர் கூடாது. நான் சொல்கிறது கம்மியாக சொல்கிறேன். மடி பிடிக்கிறத பொறுத்து 2 மாடு தேவங்க எடுத்துன்னு நல்லா சத்து மாவு எல்லாம் போட்டு பக்குவம் பண்ணோம்னா கண்டிப்பாக கறவையில் ஏறிடும் மாடு. இதோட விலை 9 மாதம்னா 44,000. 44,000 ரூபா வருதுங்க எனக்கு. ஈனாலும் ஒரு 70-80க்கு எதிர்பார்க்கலாம். பால் காம்பு தப்போ நல்லா நீர்ப்பால் வந்துருச்சு வரும். அந்த மடி வைக்குது இல்லை அந்த பால் குணமும் இருக்குதுங்க. 2 பக்குவம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசாகு. வேணும்னா கொண்டு வாங்க. இல்லைனாலும் மடி வச்சுருப்பாடு தர்றேன். நான் வித்தாசினாலும் எழுதி போடுறேன். விற்கலினாலும் பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு தர்றேன். 2வது மாடு 44,000. மாடு 26,000. மாட்டுக்கு இடம் திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். எனது ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. இந்த மாடு 3வது மாடுங்க. 7 மாதம் முடிஞ்சுது. இன்னைக்கு கறவை மாட்டி ஏறிச்சுங்க. கறவை நீ விடணும். பால் கறக்காமல் விட்டோம்னாத்தே அதை 2 மாதத்துக்கு இருந்துச்சுனாத்தே அடுத்து கறவை நல்லா 2மே 2ஆம் நீத்து கிடையாது. பல்லோல் அப்படியே கறாம்பலுக்கு 2மே. அந்த மாடும் மற்ற மாடும் 2வது மாடும் அப்படித்தான் இதுவும் அப்படித்தான். இதோட விலை பார்த்திங்கன்னா 44,000 தான். அதே விலை தான். செனை பூர்த்தியாக செக் பண்ணியாச்சு. 7 மாதம் முடிஞ்சுது அப்படி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இன்னைக்கு கறக்கிறத விடணும். ஆனால் இன்றைக்கி நான் வீடியோவெல்லாம் பேசிட்டு பூரா கறந்து போட்டேன். மட்டி அறமாக ஏறிச்சுன்னு. மற்ற தப்பு சொல்லிக்கிற அளவுக்கு தப்புக்கு எதுவுமே இல்லை. ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு மாட்டுகளை வாங்கி கொண்டு போய் புலம்பாமல் கறந்து பக்குவம் பண்ணிங்கன்னா 2 கடைக்கு 400 ரூபாய்க்கு காசை கொடுத்து வாங்கிட்டு வரேன். பெருந்தப்பாக இருந்தால் எனக்கு சொல்கிறவங்க சொல்லிங்கன்னா கூட நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். எப்பவுமே நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நம்ம செனைன்னு சொன்னால் ஏற்றுவாங்க. செனை இல்லைன்னு சொன்னாலும் நம்புவாங்க. அதனால நான் உண்டானது எதாவது சொல்லி போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை கண்டு வாங்கிட்டு போய் பக்குவமாக எது உங்களுக்கு பிடிக்குதோ கொண்டு காருங்க. 3வது மாடும் 44,000 கொடுங்க. காம்பு தப்போ மற்ற எந்த இல்லை. காம்பில் என்னங்கன்னா இருங்க ஒரே நிமிஷம். அந்த மூளைக்காம்பு இருக்குதுங்க. அந்த காம்பு இதில் கொஞ்சம் கம்மியாக வரும். அது கண்டே பிடிக்க முடியாது. நம்ம இருந்தாலும் சொல்லிடலாம். கம்மியான தமிழெல்லாம் சூப்பராக வரும். ஒரு 10 அடி கம்மியாக வரும். இந்த 3ஐயும் விட அதில் ஒரு 10 அடி கம்மியாக வரும். அந்த மூளையில் வாய் தமிழோ அதெல்லாம் கோணமாக சூப்பர். காம்புகளாம் காஞ்சி கிடக்குதுங்க. அதனால் அப்படி இருக்குது. தமிழெல்லாம் கை தண்டி விழுகு. அந்த காம்பில் தான் கொஞ்சம் எப்படிங்கன்னா கொஞ்சம் பால் கம்மியாக வரும். அது அடுத்துங்க. அது ஒரு செனைக்குனே ஒரு டாக்டர் ஒன்று எழுதி கொடுத்துங்க. டீப் ஏற்றுறது அதுதான் போடணுங்கிறார். பாலை நிப்பாட்டையில் நம்ம சாதாரண டீப் போடக்கூடாதாம்மா.
அடுத்து இது 4வது மாடு. இந்த 4 மாடுமே இன்னைக்கு புதுசு வர்ற பழசு மாடுகளும் இருக்குது. நான் நடப்பில் எப்படின்னு பார்க்கலாம். இதுவும் 2 வருங்க. மாடு நல்லா நெட்டு இருக்குது. பக்குவம் பண்ணி கறக்கணும். இதையும் கொண்டு போங்க. சினையெல்லாம் இது உறுதி இல்லை. மேய்ச்சல் நல்ல மேய்து, தண்ணி இருக்குது, தீனி இருக்குது. 26 ரூபா கொடுங்குறதுக்கு தர்றேன். இது நல்ல கெடேரி மாடு நெட்டுருக்குதுங்க. சினைக்கின பிடிச்சாலுமோ சினையாக இளஞ்சனையாக அதாலும் மறைமுகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பொருளாகு 26 ரூபா கொடுங்க. எந்த மாடு வேணுமோ 3 மாட்டில் தாராளமாக கேளுங்க. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர் என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள். இது நாளைக்கு பழைய மாடு அங்கிட்டு 2 3 இருக்குது விற்காம. எப்படி நடப்பில் என்ன வேணும்னு பாடி சொல்கிறேன். எது உங்களுக்கு வேணுமோ கொண்டு போங்க. ஒன்றும் தப்பு வராது. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பருத்தி புண்ணாக்குன்ட்டு ஒரு காக்கெல்லாம் போட்டு அப்படியே கட்டி ஒரு மூட்டை புண்ணாக்கு ஒரு